மீன்பிடி தடைக்காலம் முடிவடையும் நிலையில் கடலூர் மாவட்டத்தில் மீனவர்கள் ஆழ்கடலுக்கு செல்ல தயாராகி வருகின்றனர். படும் 8000 ரூபாய் மற்றும் மாதந்தோறும் வழங்கப்படும் 1900 லிட்டர் மானிய டீசல் ஆகியவை தங்களுக்கு போதுமானதாக இல்லை என மீனவர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். ஆழ்கடலில் ஏற்படும் நஷ்டத்தை குறைக்க மானிய டீசலை 4000 லிட்டராக உயர்த்த வேண்டும் என்றும் தடைக்கால நிவாரணத் தொகையை அதிகரிக்க வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தொழில் இப்போ அப்படிதான் இருக்குது. வச்சு வருமானம் இல்லை, அதிகமாக இல்லை. இந்த வருஷம் வந்தால் நல்லது, இல்லைன்னா இந்த வருஷம் லாஸ் தான். அதோட போக வேண்டியது. அதை லாஞ்சிக்காரெலாம் இதாக டீசல் விலை அதுபடி ஏறிட்டே போகுது. டீசல் விலை ஏற ஏற அது ஒன்றுமே செய்ய முடியாது, கட்டுப்படி ஆகாது எதுவுமே. இப்போ பிஸ்னஸ் மூலயமா டீசல் பங்க்கில் எங்களுக்கு மெயினாக போட மாட்டுறாங்க. தனியாக ஒரு லாரியில் தான் வருது. நாங்கள் இப்போ தடைக்காலம் விட்டு நாங்கள் தொழிலுக்கு போனாலும் பிஸ்னஸ் என்ன செய்யுதுன்னா, இந்த 5 நாட்டுகள் மேலே இல்லைன்னு சொல்லிட்டு அந்த மென்ஷன் பண்ணி எங்களை கரை இழுத்தானே போட்டோ எடுத்து எங்களை ஃபைன் பண்ணுறது, எங்களை வான் பண்ணுறது, இந்த மிரட்டல்லே நாங்கள் பாதி நாள் தொழில் போக முடியல. புதிதாக பொறுப்பேற்றுள்ள முதல்வர் விஜய் வரவிருக்கும் புதிய பட்ஜெட்டில் மீனவர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் வகையில் கூடுதல் நிதியுதவிகளை வழங்க வேண்டும் என்பதே ஒட்டுமொத்த மீனவர்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது.